வணக்கம். இது வன்லங்காவின் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் பின்னணியில் தொடரும் மர்மம். வடக்கு கிழக்கு பாடசாலைகளில் அதிகரிக்கும் அரசியல் ஆதிக்கங்கள். ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். 7 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம். ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இணைய பரிவர்த்தனையில் பெரும் மோசடி. வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிக்கல். கோட்டபாயவின் ஆட்சியில் இடம்பெற்ற கொலைகளை பட்டியலிடும் சார்ல்ஸ் எம்பி. சுமந்திரனை இணைப்பதற்கு எதிர்பார்த்த ஸ்ரீதரனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கனடா வாழ் தமிழர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் பின்னணியில் தொடரும் மர்மம். எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில்லை என அக்கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதோடு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டு கட்சியின் ஆதரவை வழங்கும் தீர்மானம் குறித்து நாமல் ராஜபக்ச, டிவி சானக, திச குட்டியாராச்சி, டப்டி வீரசிங்க போன்ற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் மொட்டு கட்சி சார்பில் அதிபர் தேர்தல் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை களமிறக்குமாறு சிலர் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய பரபரப்பான சூழலை தணிக்கவும் அதிபர் தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை கட்சியின் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கும் வரையிலும் மொட்டு கட்சியின் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடப் போவதில்லை என பசில் ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கு பாடசாலைகளில் அதிகரிக்கும் அரசியல் ஆதிக்கங்கள். ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுகின்றதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, குறிப்பாக தேசிய பாடசாலைகளில் தான் அரசியல் தலையீடுகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய பாடசாலையான யாழ் மத்திய கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிபரை கூட மாற்றியிருக்கின்ற ஒரு செயற்பாடு நடந்திருக்கிறது. இதேபோன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பில் உள்ள தேசிய பாடசாலையான பட்டிருப்பு கல்லூரியிலும் அரசியல் தலையீடுகளுடனான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அங்கும் நியமிக்கப்பட்ட அதிபரை மாற்றி வேறு ஒருவரை தற்போது நியமித்திருக்கிறார்கள். அங்குள்ள அரசியல்வாதியான பிள்ளையான் கல்வி அமைச்சுடன் பேசி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். தமது அரசியல் நலன்களுக்காக கல்வியிலும் அரசியல் தலையீடுகளை பாடசாலைகளில் செய்ய முயல்வது உண்மையில் ஒரு தவறான செயற்பாடாகும். எனவே பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்வதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். உலக சந்தை நிலவரங்களில் எரிபொருளின் விலை அதிகரித்தாலும் எமது கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் டிவி சானக குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஊடக மையத்தின் நிலையான நாட்டிற்கு ஒரே பாதை என்ற தொனிப்பொருளில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எரிசக்தி துறையுடன் தொடர்புடைய இறக்குமதி, தரம், விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றிற்கு ஒரு சுயாதீனமான ஒழுங்குமுறை அமைப்பின் அவசியத்தை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். மேலும் இந்த சுயாதீன அமைப்பை நிறுவுவதன் நோக்கம் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், ஜெட் எரிபொருள், எல்பிஜி, எல்என்ஜி மற்றும் மசகு எண்ணெய் ஆகியவற்றின் தரம், விநியோக போட்டி மற்றும் விலைகளை ஒழுங்குபடுத்துவதாகும். வாடிக்கையாளர்களுக்கு வழக்கமான மற்றும் நியாயமான விலையில் பொருட்களை வழங்க இது உதவும் என்பதையும் குறிப்பிட வேண்டும். அதற்கான பிரதான கட்டமைப்பை தயாரிப்பதற்கு தேவையான தகவல்கள் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உலக சந்தை நிலவரங்கள் மற்றும் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து அடுத்த 6 மாதங்களுக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 7 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 7 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நிலையியற் கட்டளை 27 கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இதன்படி இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்பட உள்ளது. மேலும் 60 நாடுகளுக்கு இலவச விசா மேற்கொள்வதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் செயற்பாடுகளுக்காக இளைஞர் சேவை சபையின் சொத்துக்களை பயன்படுத்துவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என முறைப்பாடு செய்ய உள்ளதாக சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவித்துள்ளது. இளைஞர் ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவிடம் இந்த முறைப்பாடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாட்டை நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கோட்டபாயவின் ஆட்சியில் இடம்பெற்ற கொலைகளை பட்டியலிடும் சார்ல்ஸ் எம்பி. இலங்கையில் ஆட்சியாளர்களின் ஆதரவுடன் ஆலோசனையுடனும் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் திருப்பலியில் கலந்து கொண்டபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். அதேபோன்று 2006 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொழும்பில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே கொலை செய்யப்பட்டனர் என கூறியுள்ளார். சுமந்திரனை இணைப்பதற்கு எதிர்பார்த்திருந்த ஸ்ரீதரனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சுமந்திரனுடன் இணைந்து செயற்பட ஸ்ரீதரன் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் கட்சியை விட்டு வேறொரு திசையை நோக்கி சுமந்திரன் பயணிப்பதாக அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஸ்ரீதரன் தற்போது நிலவும் அரசியல் பிரச்சினைகளை தீர்த்து மீண்டும் தேர்தல் நடத்தும் பட்சத்தில் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் வாக்கு வித்தியாசத்தில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியில் புதிய தேர்தல் நடந்தால் தலைவராக சுமந்திரன் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுடன் பழைய போட்டியாளர்கள் விலகி புதிய வேட்பாளர்கள் பலர் தேர்தலில் குதிக்கும் நிலை உள்ளதாகவும் கூறியுள்ளார். கனடா வாழ் தமிழர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். கனடா வாழ் தமிழர்கள் மீது அதிக ஈர்ப்பு உள்ளதாக ஒன்டாரியோ முதல்வர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தமிழ் வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் சமூகம் மீது தனக்கு மரியாதை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான உழைப்பு திறனை கொண்டமையே இதற்கு காரணமாகும். வெறுங்கையுடன் கனடாவுக்கு வந்த பல தமிழர்கள் இன்று பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளனர். பல்வேறு தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறியுள்ளனர். உணவகங்கள், வர்த்தக நிலையங்கள் என உருவாக்கி தொழில்துறையில் தமிழர்கள் வளர்ந்துள்ளனர். பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வியை வழங்குகின்றனர். உங்கள் இலக்கை நோக்கி சரியான பாதையில் செல்கிறீர்கள். இதன் காரணமாக தமிழ் சமூகத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.